இன்னைக்கு நம்ம சாஃப்ட் மில்க் பன்ஸ் அதாவது பாவ் பஜ்ஜிக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். அந்த பன் எப்படி ரொம்ப சாஃப்டா பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 200 மில்க் வந்து வெது வெதுப்பா எடுத்துக்கோங்க. லுக் வார்ம்னு சொல்லுவாங்க. நம்ம கை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும். அது கூட ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1½ டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணீங்கனாலும் இதே மெஷர்மெண்ட் தான். போட்டுட்டு அப்படியே வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்டா இருந்தா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நான் இப்போ இது என்ன ப்ராசஸ் பண்றேனோ அதே ப்ராசஸே ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டுக்கு பண்ணுங்க. நானும் இதை வந்து போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா நல்லா கலக்கி விட்டுடுவேன். கலக்கி விட்டுட்டு ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு பிளேட்டோ மூடி போட்டு அப்படியே வச்சிடுவேன் ஒரு 5 to 7 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ட்ரை ஈஸ்ட் அந்த ரவ ரவையா இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் அதில் டிசால்வ் ஆகிறதுக்காக வைப்பேன். நீங்க வந்து அதே தான் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி ஆகி நிறையா வரும். ஓகேங்களா? பட் ரொம்ப மோர் தென் 10 மினிட்ஸ் உங்க பேன்ல வைக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ரவ ரவையா இருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா வந்து அந்த மில்க்ல போய் டிசால்வ் ஆயிருக்கும். இது கூட வந்து நம்ம 3 கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறோம். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு 2.75 கப்பு தான் எடுத்திருக்கிறேன். அது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது ஸ்ப்ரிங்கிள்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு முட்டை. ஓகேங்களா? போட்டுட்டு இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்மளோட அந்த பிசைகிற தன்மை எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஸ்டிக்கியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மில்க் நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கப் அளவுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சு எனக்கு. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு 200 ml மில்க் போட்டேன்னா நம்மள ஒவ்வொரு மாவும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே லாஸ்ட்டாக இந்த மைதா இதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால நமக்கு சாஃப்ட்னஸோ எதுவும் இதுவாகாது. ஸோ நான் டோட்டலாக 1 கப் அளவுக்கு மில்க் இதில் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக்கி டோவாக வரணும். இப்போ இதை வந்து நான் 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிருவேன். ஒரு தட்டு போட்டோ இல்லை டவல் போட்டு வச்சுட்டோன்னா நல்லா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட கிச்சன் ஷெல்ஃபில் போட்டு நல்லா ஒரு 8 மினிட்ஸ் நீட் பண்ணுவோம். நீட் பண்ணுறதுன்றது எல்லாம் பீஸா டோலேருந்து பிரெட் டோலேருந்து எப்படி பண்ணுவோமோ அதே இதுதான். நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லையா ரிஸ்ட்டு, அங்கே வச்சு நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணணும். பட்டர் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அப்பப்போ பட்டரை வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் மில்க் அதிகமாக ஊற்றிட்டீங்க, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, குழன்னு இருக்குது, ரொம்ப நேரம் நீட் பண்ணி எனக்கு வந்து அப்படியே குழன்னு வருதுன்னா கொஞ்சமாக நீங்கள் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் நீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக நான் 8 மினிட்ஸ் இந்த மாதிரி பட்டரை அந்த 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் இதே மெத்தட் தான். ஓகேங்களா? நீங்கள் பட்டர் போட்டோன்னா ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். அப்படியே வந்து உங்கள் கிச்சன் ஷெல்ஃப்லாம் ஒரு மாதிரி அந்த வழுவழுப்பாக இருக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நீட் பண்ண அது எல்லாம் இதில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் பாலாக வந்திருக்கு. அதே சமயம் லைட் ஸ்டிக்கினஸ் இருக்கணும். ஓவர் ஸ்டிக்கினஸ் இருக்காது, லைட் ஸ்டிக்கினஸ் இருக்கணும். ரீசன் என்னன்னா நம்ம அந்த வெடிப்பெல்லாம் வராமல் இருக்கும். ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் ஆகுறதும் கஷ்டம். ரெண்டாவது வந்து ரொம்ப வந்து நமக்கு உருட்டும் போது அங்கங்கே கிராக்ஸ் எல்லாம் இருக்கும், மூடவே மூடாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இதை வந்து நம்ம இப்போ 1 மணி நேரம் ஒரு பவுலில் வச்சு ஃபர்மெண்டேஷனுக்கு வைக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 1 ஹவர்லேருந்து 1½ ஹவர் கூட ஆகும், அவங்கவுங்க இருக்கிற இதை பொறுத்து. நான் எப்போவுமே ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும். இது ஃபெர்மெண்டேஷனோட ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங், செகண்ட் ப்ரூஃபிங்னு. நமக்கு இதில் 2 ப்ரூஃபிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் ஓவராலாக மொத்தமாக எடுத்து நான் இதை வந்து கிளிங் ராப் பண்ணி என்னோட ஓவன் இருக்கு இல்லையா, நம்ம க்ளோஸ்டாக ஆன் இல்லாமல் அப்படியே சும்மா நார்மலாக இருக்கிற ஓவனை திறந்தா அது உள்ள இதை வச்சுருங்க. ஓகேங்களா? அதை விட வார்மான பிளேஸ் இருக்காது. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம 1 மணி நேரம் வச்சுட்டு எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோ வந்து நல்லா ரைஸ் ஆயிருக்கு. எப்போவுமே வந்து டபுள் இல்லை ட்ரிபிள் த சைஸ் ஆனவுடனே எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பெரிய பவுலில் போட்டு வச்சுட்டு அந்த பவுல் நிறையிற அளவுக்கு மேலே நிறைய யூடியூப்பில் பார்ப்பீங்க, அப்படியே பொங்கி வர அளவுக்குலாம் இருக்கும். அந்த மாதிரி வரும்னு நினச்சிக்கலாம், வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு டபுள் த சைஸ் வரணும், அவ்வளோதான். பண்ண உடனே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கேஸ் ரிலீஸ் பண்ணுங்கள். போட்டு நல்லா பஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்மூத்தாக பண்ணுங்கள். இப்போ வந்து இது டோட்டல் மாவுலேருந்து நான் 40 கிராமாக வந்து ஒரு பால் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 40 to 42 கிராம் நான் வந்து மெஷர் பண்ணி அதிலிருந்து 16 டிவைட் பண்ணி 40லேருந்து 42 கிராம்னு 16 இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ குட்டி குட்டி பாலாக உருட்ட போகிறோம்.
இப்போ நான் அந்த சாஃப்டா அந்த லைட் ஸ்டிக்கினஸ் எதுக்கு இருக்கணும்னா, ஏன்னா நம்ம உருட்டும்போது கீழ வந்து வெடிப்பு வரும். ஓகேங்களா? வெடிப்பு மீன்ஸ் அந்த ஓப்பனா இருக்கும் லைட்டா அந்த பிளேஸ். அப்போ நமக்கு இந்த இது வந்து லைட் அந்த ஸ்டிக்கினஸ் அந்த மாய்ஸ்சர் இருந்தா தான் இந்த மாரி பஞ்ச் பண்ணா வைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் இதே மாரி தான். இவ்வளவுதான் ஜஸ்ட் உருட்டுங்க. ஒரு பால் உருட்டுற மாரி தான், வேற எதுவுமே இல்ல. இப்போ கீழ இதுவாயிருக்குல, அது இந்த இடத்த இப்படி பஞ்ச் பண்ணோம்னா எவ்வளோ அப்படியே க்ளோஸ் ஆகுது பாருங்க. இதுக்கு தான் அந்த லைட் ஸ்டிக்கினஸ் நமக்கு இருக்கணும். இந்த மாரி நானு 8 இன்ச் தின் டின்ல இந்த 16 பால்ஸையும் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் 10ல நான் பட்டர் தடவிட்டு பார்ச்மென்ட் பேப்பர் வச்சு 16 பால்ஸும் லைட்டா இடைவெளி விட்டு விட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேல லைட்டா அப்படி உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலா வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணக்கூடாது. நம்ம அந்த அந்த நீட் பண்ணோம் இல்லையா? அந்த பகுதி தான் வச்சு பண்ணணும். பட் ஆனா வந்து இந்த ட்ரே அப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது செகண்ட் ப்ரூஃபிங் போது. திரும்பவும் இத வந்து நல்லா கிளிங் ராப் பண்ணி நானு இது டபுள் த சைஸ் ஆற வரைக்கும் நானு இத அப்படியே ப்ரூஃபிங்ல விட போறேன். ஸோ டபுள் த சைஸ் ஆன உடனே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது டபுள் த சைஸ் ஆச்சு. எனக்கு டைம் வந்து 1 1/2 ஹவர் ஆச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குது. இதுல வந்து நம்ம மில்க் வாஷ் பண்ணிக்கலாம், எக் வாஷ் பண்ணிக்கலாம், இல்ல பட்டர் மில்க் சேர்த்து ஆட் பண்ணி குடுக்கலாம். இல்ல எக்கும் மில்க்கும் சேர்த்தும் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து இன்னைக்கு வெறும் மில்க் வாஷ் தான் குடுக்குறேன். ஸோ இத வந்து நம்ம ப்ரீ ஹீட்டட் ஓவன் 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல நம்ம 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறோம். மேல ப்ரௌனா வர வரைக்கும். நீங்க வந்து இன்கேஸ் ப்ரௌனா வரலன்றதுக்காக 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பன் வராது. நமக்கு ரஸ்க் மாதிரி வந்துரும். ஓகேங்களா? அதனால 20 to 25 மினிட்ஸ்லயே ஆயிடும். பேக் பண்ணி எடுத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இந்த பன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த உடனே இந்த கலர்ல இருக்கும். உடனே வந்து பட்டர் போட்டுருங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஓகேங்களா? நல்லா இருக்கும். பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா, இன்னும் வந்து சாஃப்ட்டா நல்லா இருக்கும். அந்த மேல இருக்கிற கலர் கூட வந்து இன்னும் டார்க் ஆயிடும். ஓகேங்களா? நம்ம எடுக்கும்போது லைட் ப்ரௌனா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் டார்க் ஆயிடும். இப்போ நான் டீமோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம கேக் டீமோல்ட் பண்ற மாரியே. இன்கேஸ் நம்ம வந்து ப்ரௌனி மாரி பார்ச்மென்ட் பேப்பர் நல்லா வெளியில விட்டு நம்ம பண்ணோம்னா, அப்படியே எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து அப்படியே வந்து ஓப்பன்ல வச்சு ஃபேன்ல ஆற விடாதீங்க. ஒரு டவலோ ஏதோ போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணி ஆற வைக்கணும். இல்லன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிளேட்ல மாத்திட்டேன். பார்ச்மென்ட் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலா நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவா எடுக்கணும். ரொம்ப வேகமாவும் எடுக்க வேண்டாம். ஒண்ணும் ஆகாது. ஸோ நம்மளுடைய பிரெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பண்றேன். பட் நார்மலா நான் காலைல வேணா நைட்டு செஞ்சு வச்சுருவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே பிரஸ் பண்ணாலே தெரியும். அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு சைடெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பாவ் பஜ்ஜி பண்றதா இருந்தா இமிடியேட்டா எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. அப்படியே தொட்டாலே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். மேலலாம் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, நம்ம நார்மலா பன் எடுத்து பிரிக்கும்போது மேல வந்து அப்படியே ஒரு கிராக் மாரி விழுந்து வரும் இல்லையா? அந்த மாதிரியே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் வந்து இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மில்க் தான் யூஸ் பண்ணணும். நீங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்ப இது வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகட்டும். அப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியுதா இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டேன்னு. நல்ல கலர் டார்க் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படியே ஒரு கடையில வாங்குற அந்த பன் மாரியே வந்துருச்சுங்க பாருங்க. அந்த பன் பிரெட் பாவ் பாஜி எப்படி நம்ம கட் பண்ணி இது பண்ணுவோமோ, அதே மாரி பாவ் பன்ஸு, சாஃப்ட் மில்க் பன்ஸு, நீங்க இது கூட ஜாமு, பட்டர் ஜாமு, இல்ல உங்க நட்டேலா இந்த மாரி பண்ணலாம். பாவ் பாஜிக்கு யூஸ் பண்ணலாம். இது மாரி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.